Hi friends, welcome to Mr. Maha Samayal. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான அவியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அவியல் செய்கிறதுக்காக நம்ம ஒரு 1/4 முறி தேங்காய் எடுத்துருக்கோம். அது கூடவே 7 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பரபரன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவியல் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் அந்த நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். 6 பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 2 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம், அந்த காய்கறியெல்லாம் வேக வைக்கிறதுக்கு. பேனை மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். காய்கறிலாம் நல்லா குக் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிலாம் ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு அரைச்ச அந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். காய்கறி கூட இந்த தேங்காய் கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த தேங்காய் கலவையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு காய்கறி கூட. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதில் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தாளித்து ஊற்றுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் கடல் பருப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் அந்த பருப்புலாம் பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி கலர் விட்டுருக்குங்க.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிப்பை அவியலில் ஊற்றிடலாம். அவியலை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான அவியல் தயாராகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.